மலையாள திரையுலகம் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கிறது. மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு நடந்த பாலியல் சீண்டல்களும் அத்துமீறல்களும் பாலியல் வன்கொடுமைகளும் அடுத்தடுத்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பாலியல் புகார்கள் எழுந்த நிலையில் மலையாள நடிகர் சித்திக், இயக்குனர் ரஞ்சித் ஆகியோர் தங்கள் பொறுப்புகளில் இருந்து விலகிய நிலையில் மேலும் சில நடிகைகள் தங்களுக்கு நேர்ந்த பாலியல் தொல்லைகளை வெளிப்படையாக பேசத் தொடங்கியுள்ளனர். அந்த வகையில் மேலும் ஒரு நடிகையும் தனக்கு வாய்மொழியாகவும் உடல் ரீதியாகவும் பாலியல் தொல்லை தந்தவர்களின் பட்டியலை தனது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கொல்லம் தொகுதி மார்க்சிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான முகேஷ், மணியன் பிள்ளராஜு, இடவேள பாபு, ஜெயசூர்யா, வழக்கறிஞர் சந்திரசேகரன், தயாரிப்பு பிரிவு கட்டுப்பாட்டாளர் நோபல் மற்றும் விச்சு என்ற இந்த பட்டியல் நீள்கிறது. கொல்லம் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான முகேஷ் மீது புகார் எழுவது இது முதல் முறை அல்ல என்கிறார் மூத்த செய்தியாளர் தன்யா ராஜேந்திரன். செய்தி ஊடகங்கள் இவற்றை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதால் பல பெண்கள் வெளிப்படையாக பேச முன் வருவதாகவும் தன்யா தெரிவிக்கிறார். இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் தொடர்ந்து பேசுறாங்க மீடியாவில். அந்த பேர்கள் நமக்கு தெரியும். அதுல ஒண்ணு சித்திக், அவங்க ஒரு பெரிய ஆக்டர். அது மட்டும் இல்ல, அவங்க AMMA சொல்லி மலையாளத்துல மூவி ஆர்டிஸ்ட் அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரி. ஒரு பெண் அவங்கள பத்தி ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க. அதனால அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க இந்த AMMA ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட்ல இருந்து. 2 டைரக்டர் ரஞ்சித், அவங்க ஒரு பெரிய டைரக்டர், மலையாளத்துல நிறைய ஹிட் படங்கள் பண்ணிய ஒரு பெரிய டைரக்டர். அவங்க கேரளா சலச்சித்திர அகாடமி அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனோட ஹெட்டா இருந்தாங்க. அவங்க மேல ஒரு பெங்காலி ஆக்டர் ஒரு ஹாரஸ்மெண்ட் ஒரு அலிகேஷன் வச்சாங்க. அது கொராபரேட் பண்றதுக்கு இந்த 2 விட்னஸ்கள் இருந்துச்சு. அதனால அவங்களும் ரிசைன் பண்ணிருக்காங்க. இப்ப CPIM MLA முகேஷ், அவங்க மேல ஒரு பெண் நான் பார்த்தேன் இன்னைக்கு டிவி சேனல்ஸ்ல ஒரு ஹாரஸ்மெண்ட் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணும் தெரியாது. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை. முகேஷை பத்தி 2019லயும் இதே மாதிரி ஒரு ஹாலிவுட் காஸ்டிங் டைரக்டர் கொஞ்சம் வருஷம் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. அப்ப அது எவ்வளவு வரைக்கும் கேரளா கவர்மெண்டால இது இக்னோர் பண்ண முடியும் தெரியாது. இது ஒரு பெரிய மீட்டூ மூவ்மெண்ட் தான் கேரளத்தில் நடக்கிறது. ஆனா இதுல கேரளா மீடியா ஆக்சுவலி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பர்ஹாப்ஸ் அவங்களும் இதுல கலந்துருக்காங்க. அதனால்தான் ரொம்ப பெண்கள் வந்து பேசுறாங்க இதை பத்தி. நடிகையின் குற்றச்சாட்டுகள் கேரள ஊடகங்களில் பரவலாக வெளியாகியுள்ளன. மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர் 2009ஆம் ஆண்டில் கேலண்டர் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போதும் 2011இல் நடக்காமே உலகம் என்ற படத்தின் படப்பிடிப்பின் போதும் அறைக்குள் வந்து தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அந்த நடிகை குற்றம் சாட்டியுள்ளார். மற்றொரு நடிகர் காரில் செல்லும்போது தனது அறைக்கு வருமாறு அழைத்ததாக அவர் கூறியுள்ளார். 2008இல் மற்றொரு நடிகர் தன்னிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறியுள்ள நடிகை 2013இல் மலையாள திரைப்பட நடிகர் சங்கமான அம்மாவில் உறுப்பினர் ஆவதற்காக கோரியபோது தனது வீட்டிற்கு வரவழைத்து தவறாக நடந்து கொண்டதாக புகார் தெரிவித்துள்ளார். தொடர் தொல்லைகளுக்கு பயந்து மலையாள திரையுலகை விட்டு சென்னைக்கு சென்று விட்டதாக அந்த நடிகை கூறியுள்ளார். தனக்கு ஏற்பட்ட மோசமான அனுபவங்களுக்கு நீதி வேண்டும் என்று கோரியுள்ள இவர் இது தொடர்பாக விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள குழுவிடம் தனது புகார்களை தெரிவிக்கப் போவதாக கூறியுள்ளார். இவர் குற்றம் சுமத்தியுள்ள நடிகர்கள் திரைத்துறையினர் என பெரும்பாலானவர்கள் இதுவரை இதற்கு மறுப்போ விளக்கமோ அளிக்கவில்லை. இந்நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்துள்ள மணியன் பிள்ளராஜு, தற்போதைய சூழலை பயன்படுத்தி மேலும் பலர் புகார் அளிக்க முன் வருவார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் அப்பாவிகளும் இருக்கக்கூடும் என்றும் இதுகுறித்து விரிவான விசாரணை தேவை என்றும் கூறியுள்ளார். மீடூ புகார் போல மலையாள திரையுலகில் எழுந்துள்ள அடுக்கடுக்கான புகார்களாலும் நெருக்கடிகளாலும் 7 பேர் கொண்ட சிறப்பு விசாரணை குழுவை கேரள அரசு அமைத்துள்ளது. இந்நிலையில் மலையாள திரைப்பட நடிகர்கள் சங்கமான அம்மாவின் அவசர கூட்டம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அம்மாவின் தலைவரான மோகன்லால் உடல்நலக்குறைவால் சென்னையில் சிகிச்சையில் உள்ள நிலையில் கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.